சேனல் ஜிம் காட்டி இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு தகவலோடு தான் வந்திருக்கேன். மகளிர் உரிமை தொகை உங்களோட விண்ணப்பம் வந்து நிராகரிக்கப்பட்டுருச்சுன்னா எப்படி மேல்முறையீடு செய்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த தகவலை நம்ம பார்க்க போகிறோம். தமிழ்நாடு முதலமைச்சரோட ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு முன்னோடி திட்டமாக வந்து மகளிர் உரிமை தொகை வந்து திட்டம் இருக்குது. குடும்பத்தோட வருமானத்தை வந்து கருத்தில் கொண்டு தகுதி வாய்ந்த குடும்ப தலைவிகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அவங்களுக்கான மகளிர் உரிமை தொகை வந்து வழங்கப்பட்டுட்டு வருது. கடந்த 2023ஆம் ஆண்டு வந்து மகளிர் உரிமை தொகை வழங்கும் திட்டம் தொடங்கி 1 கோடிக்கும் அதிகமான பெண்களுக்கு வந்து மகளிர் உரிமை தொகை வந்து மாதந்தோறும் 15ஆம் தேதி அவங்களோட வங்கி கணக்கிலேயே வரவு வைக்கப்படுது. இந்நிலையில் வந்து விடுபட்டவங்க வந்து ஜூலை மாதம் தொடங்கிய உங்களுடன் ஸ்டாலின் முகாம் வழியாக விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு வந்து அறிவிச்சிருந்தாங்க. 15ஆம் தேதி தொடங்கி நவம்பர் 15ஆம் தேதி வரை தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் வந்து லட்சக்கணக்கான பெண்கள் வந்து போட்டி போட்டு மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பம் கொடுத்தாங்க. நிறைய மகளிருக்கு உரிமை தொகை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டு கொஞ்சம் ரூல்ஸை வந்து ஃப்ரீ பண்ணியிருந்தாங்க. இந்த சூழலில் வந்து உங்களுடன் ஸ்டாலின் முகாம் வாயிலாக பெறப்பட்ட மகளிர் உரிமை தொகை விண்ணப்பங்களை வந்து அதிகாரிகள் வந்து கள ஆய்வு நடத்தியிருக்காங்க. அதில் வந்து யார் யார் எலிஜிபிளோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக இந்த தடவை வந்து பணம் வரும். அதாவது ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த உரிமை தொகை வந்து வர ஆரம்பிச்சிருங்க. லட்சக்கணக்கானவங்க வந்து இந்த திட்டத்தில் வந்து விண்ணப்பம் செஞ்சுருந்தாலும் அனைவருக்கும் வந்து கிடைக்குமா அப்படிங்கிறது சந்தேகம் தான். ஏன்னா தமிழ்நாடு அரசு வந்து தகுதி வாய்ந்தவங்களுக்கு தான் இந்த பலன் வந்து போகணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்குது. அதுக்காக தான் வந்து அதிகாரிகளை வந்து களத்திற்கு வந்து போக சொல்லி அவங்கள ஆய்வு நடத்தி பயனாளிகளை வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு உத்தரவிட்டிருக்கு. இந்த சூழலில் வந்து தகுதி இருக்கிறது வந்து இருந்தும் மகளிர் உரிமை தொகை கிடைக்கல அப்படின்னு எண்ணக்கூடிய பெண்கள் வந்து தங்களுக்கு மகளிர் உரிமை தொகை வேண்டி மேல்முறையீடு வந்து நீங்கள் வந்து செய்யலாம். தகுதி இருந்தும் மகளிர் வந்து உரிமை தொகை விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டதுன்னா கருதுகிறவங்க மேல்முறையீடு செய்யலாம். உங்களுடைய விண்ணப்பம் வந்து நிராகரிக்கப்பட்டதா ஏற்கப்பட்டதா அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வந்து SMS மூலமாக வந்து தகவல் அனுப்பப்படும். ஒருவேளை விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டதுன்னா குறுஞ்செய்தி வந்தது அப்படின்னா அந்த காரணத்திற்கான விண்ணப்பம் வந்து நிராகரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி தகவல் அதிலே இடம்பெற்று இருக்கும். அதனால் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்ட மகளிர் வந்து கோட்டாட்சியரிடம் சென்று மேல்முறையீடு செய்யலாம். அப்படி இல்லைன்னா உங்களுடைய செல்ஃபோனுக்கு விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டதா அந்த குறுஞ்செய்தியை 30 நாட்களுக்குள்ளே சம்மந்தப்பட்ட வருவாய் கோட்டாய் அலுவலருக்கு மேல்முறையீடு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. இ-சேவை மையம் மூலமாகவும் நீங்கள் வந்து மேல்முறையீடு வந்து செய்யலாம் அப்படின்னு கலைஞர் உரிமை தொகை வந்து திட்டத்தின் அதிகாரப்பூர்வமான இணையதளத்தில் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதன் மூலமா வந்து நீங்கள் யாராவது மகளிர் உரிமை தொகை ரிஜெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படாதீங்க. எலிஜிபிளாக இருக்கக்கூடிய அனைத்து மகளிருக்குமே கண்டிப்பாக மகளிர் உரிமை தொகை கிடைக்கும். அதை வந்து நீங்கள் கரெக்டாக தேவையான ஆவணங்களை மட்டும் கையில் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து மறக்காமல் கொண்டு போய் அப்ளை பண்ணிவிடுங்க. இதன் மூலமா வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு சிறந்த வருமான வாய்ப்பாக வந்து இது இருக்கும். இது போன்ற யாராவது பயனடையாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த தகவலை வந்து கண்டிப்பாக வந்து அனுப்பி அவங்களே வந்து இதன் மூலமா பயன்பெற செய்யுங்க. மறக்காமல் நம்ம சேனலையும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நம்மளோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு எல்லாமே உங்களை உடனடியாக வந்து சேரும். ரொம்ப நன்றி நண்பர்களே.